உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 91:11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தேவன் உங்களை பாதுகாக்கிறதுக்காக தூதர்களுக்கு கட்டளை போடுவாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகிற வர எல்லா வழிகளும் தேவதூதனுக்கு தெரியுங்க. இந்த உலகத்தில் எத்தனை தெரு இருக்குதுங்க, எத்தனை ரோடு இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற ரோடு தெரு அது எவ்வளோ இருக்கும்? ஒரு 20 இருக்குமா? மினிமம் எடுத்துக்கிட்டால் ஒரு 3-4 தெரு இருக்கும், 3-4 ரோடு இருக்கும். அத்தனையுமே, அத்தனை ரோடும் அத்தனை தெருவும் தேவதூதர்களுக்கு தெரியும். ஏன்னா தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க பயன்படுத்திக்கிற தெரு ரோடு எல்லாமே, நீங்கள் நடக்கிற வழிகள் எல்லாமே தேவதூதர்களுக்கு தெரியும். ஏன் தெரியும்? அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு உங்களை பாதுகாக்கிறதுக்காக. என்னை தேடுகின்ற பிள்ளை, நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு தேவதூதனுக்கு கட்டளை போட்டிருக்காரு. அதனால் தைரியமாக போங்க, எங்கே போனாலும் தைரியமாக போங்க, தைரியமாக வாங்க, பாதுகாப்பு இருக்கும். தேவன் அவ்வளவு அக்கறையாக இருக்கார். உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன, எல்லாம் தேவதூதர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் அவரை தேடுகின்ற பிள்ளைங்க. நிஜமாவே அவர் எல்லாமே உங்களுக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக செய்து வைக்கிறாருங்க. நீங்கள் மரியாள் கிட்ட போய் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்காக, மெசேஜ் சொல்கிறதுக்காக பரலோகம் யார் அனுப்புது? கேப்ரியல் அனுப்பிச்சா? கேப்ரியல் என்ற தேவதூதனை அனுப்பிச்சா? கேப்ரியல் தேவதூதன் கரெக்டாக மரியாள் வீட்டு அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி போகிறான். நாசரேத் ஊருக்கு போகிறான், கரெக்டாக மரியாளுடைய வீட்டுக்குள்ளே போகிறான். அதே மாதிரி தான் தேவனை தேடுறீங்களா? கண்டிப்பாக தேவதூதர்களுக்கு உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியும். அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களை ஒரு கண்மணி போல், அவருடைய கண்மணி போல் உங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுவார். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சுருக்காருங்க. என் பையன் லீவ் விட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட கிளம்பிடுவான், நான் அனுப்பிடுவேன். ஆனால் வந்துட்டோடனே ஃபஸ்ட்டு அவன் கை கால் இதுதான் பார்ப்பேன். எங்கேயாவது கீழே விழுந்து அப்படியே வாரிட்டு வந்திருக்கானா, ஏதாவது காயங்கள் இருக்கா பார்ப்பேன். தேவன் என்னத்தை பார்க்குறாரு? தலையில் உள்ள முடி எவ்வளோ துல்லியமாக உங்களை பாதுகாக்கிறாரு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எண்ணி வச்சுருக்காரு. எல்லாம் பத்திரமா இருக்கா, என் பிள்ளைங்க நல்லா வாழ்கிறாங்களா, பாதுகாப்பாக தான் இருக்காங்களா? எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு அளவிட முடியாதுங்க. நம்ம தான் தேவன் மேலே அன்பாக இல்லை. நான் ஏசு இருக்காரே, அவர் உங்கள் மேலே அவ்வளவு அன்பாக இருக்கார். நம்ம அனனியா என்ற ஒரு ஊழியக்காரங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட திடீர்னு தேவன் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. நேர்த்தெருவுக்கு போ. நேர்த்தெருவுக்கு போய் யூதா அப்படின்னு ஒரு வீடு இருக்கும், யூதாவோடைய வீடை கண்டுபிடி. அங்கே கண்டுபிடிச்சிட்டு நீ யூதா கிட்ட பேசக்கூடாது, அங்கே அந்த வீட்டில் சவுல்னு ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னு அனுப்புகிறாரு. ஏன் அந்த சவுலை தேடி அனனியாவை அனுப்பினார்னா, சவுலுக்கு திடீர்னு கண் பார்வை போயிடுச்சுங்க. 3 நாளாக கண்ணு தெரியல, திடீர்னு கண் பார்வை போச்சு. அப்போ எப்படி இருக்கும்ல, ஒருத்தருக்கு திடீர்னு கண்ணு நல்லா இருந்து கண்ணு போச்சுன்னா எப்படி இருக்கும்? பயம். சவுலுக்கு கண் பார்வையே வருமா வராதா? திடீர்னு போயிடுச்சு. 3 நாள் சாப்பிடவே மாட்டேன்ட்டான், தண்ணியும் குடிக்கல. அதனால் தேவன் அவனை காப்பாற்றுவதற்காக அனனியாவே அனுப்பினார். அனனியா என்ன பண்ணா? அந்த நேர்த்தெருவுக்கு போனால் யூதா வீட்டை கண்டுபிடிச்சான், சவுலை பார்த்தான், தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணான், கண்கள் திறக்கப்பட்டது. சவுலுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களை காப்பாற்றுவதற்காக தேவதூதர்களை அனுப்புவார், நல்ல நல்ல மனிதர்களை அனுப்புவாருங்க, ஊழியக்காரங்களை அனுப்புவார். என் பிள்ளை பயப்படுது, என் பிள்ளை கலங்கி நிற்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை பாதுகாப்பதற்காக நல்ல நல்ல மனிதர்களை அனுப்புவார். கவலைப்படாதீங்க, சரிங்களா? அவருக்கு நீங்கள் தான் முக்கியம், இயேசுவுக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்களுக்காக தான் அவர் உயிரே கொடுத்தாருங்க. ரத்தம் ஃபுல்லாகவே சிந்தினார். ரொம்ப நல்லவர் அவர். பயப்படாதீங்க. உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைங்க, நீங்கள் எல்லாருமே பாதுகாப்பின் கீழ் தான் இருக்கிறீங்க. உங்கள் வேலை, உங்கள் தொழில் எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது. பயப்படாதீங்க, தைரியமாக உங்கள் வேலையை செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நல்லா பாதுகாக்கிறீங்க. அதுவும் உங்கள் பிள்ளைங்க உணர்ந்துப்பாங்க. எப்படியோ பாதுகாப்பீங்க. தேவதூதர்களை அனுப்பி காப்பாற்றுவீங்க. நல்ல நல்ல மனிதர்கள், நல்ல ஊழியக்காரங்களை அனுப்பி உங்கள் பிள்ளைங்களை பாதுகாப்பீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாவதாக. மரணப்படுக்கைகள் சரியாவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு கொண்டு விட்டுருங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா பா, உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்குள்ளே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தையும் இழந்துடக்கூடாதுப்பா. சாமியோ உமக்கு நன்றியப்பா. ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் வந்து கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா. அப்பா, அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.